ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணி இருந்தாவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சும்மா வந்து காலகட்டம் வேறு லெவலில் வந்து இருக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வந்து இப்போது நம்முடைய விஜயோட பர்த்டேவில் வந்து செஞ்சுருக்காங்க. நம்முடைய மல்லிகிட்டுக்கு இருந்து கிஃப்டாகவும் பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த ராஜேஸ்வரிகிட்ட இருந்து கிஃப்ட்டும் வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி டேபிள் மேலே வந்து வச்சிடறாங்க. வச்சுட்ட பாரு பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி, நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள் அக்கா வாங்கின கிஃப்ட் எது, மல்லி வாங்கின கிஃப்ட் எதுன்றதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டஃப்பான வந்து ஒரு போட்டியை வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ஆமாடாடா, நீங்கள் வந்து யார் மேலே வந்து அன்பு அதிகமாக வச்சுருக்கீங்கன்றத வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து கிஃப்ட் பாக்ஸோட கவர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எதை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது வந்து மல்லியம்மா வாங்கி கொடுத்ததா இல்லை ராஜேஸ்வரி அத்தை வாங்கி கொடுத்ததான்றது தெரியும். ஏன்னா வந்து மல்லியம்மா வந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் ராஜேஸ்வரி அத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்த கிஃப்ட்டை வந்து நான் வந்து பார்த்ததில்லை. அதனால் வந்து எது மல்லி அம்மாவோடது எது ராஜேஸ்வரி அத்தைன்றது ஈஸியாக வந்து என்னால் வந்து கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதுலேருந்து எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க. மல்லி அம்மாவோட தான் இருக்கணும், வேறு யாரும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பதட்டத்தோடு வந்து இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா விஜய் தம்பி எப்படியாவது வந்து மல்லி மேலே தான் வந்து அன்பு அதிகமாக இருக்குன்றதை வந்து நிரூபிக்கிற விதமாக வந்து மல்லி கொடுத்து அந்த கிஃப்டை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கடவுளை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா என்னடா இது நமக்கு வந்து சோதனை, எப்போவுமே இந்த அம்மா வந்து நம்மளோட குடும்பத்தில் வந்து குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க. அந்த வகையில் நம்ம பர்த்டேன்னு நமக்கு வந்து எதிராக வந்து இந்த அக்காவோ மல்லி வந்து தெரிவித்து இந்த கேமை நடத்துகிறாங்களா, இல்லை மல்லிக்கு சாதகமாக வந்து இருக்கணும்ன்ட்டு இந்த கேமை நடத்துகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு நம்ம தான் வந்து முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இருக்காருங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை யோசிக்காதீங்க மாப்பிள்ளை, ஏதோ ஒன்று பரவாயில்ல, எதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க. நம்ம விஜயம் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து எடுக்க போடுறா. அந்த கிஃப்ட்டில் வந்து யார் வாங்கி கொடுத்ததுக்கு வந்து கிஃப்ட்டை வந்து இருக்க போகுது, இந்த ராஜேஸ்வரியுடையதா இல்லை நம்மளுடைய மல்லியுடையதா இருக்க வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு மறக்காத நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக வந்து சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுதுங்க. அந்த கிஃப்ட்டோட பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண தான் வந்து நம்முடைய மல்லி மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து வெளிப்பட போதா, இல்லை இந்த ராஜேஸ்வரி மேலே இருக்கிற வெறுப்பு வந்து வெளிவர போதா அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போயே தீருவாங்க. கண்டிப்பாக நம்முடைய வெண்பாவோட மனசு வந்து கோணாமல் நம்முடைய மல்லிக்கு சாதகமாக வந்து அந்த இப்போது கிஃப்ட் பாக்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.